காய்ஸ், இது வந்து டே 3. இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்டனமில் இருக்கோம். இன்றைக்கி வந்து மெயினாக வந்து காட்ஸ்வால் அதுக்கப்புறம் அதோட சரௌண்டிங் பிளேசஸ்லாம் வந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. இந்த காட்ஸ்வால் அண்ட் சரௌண்டிங் பிளேசஸை முடிச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ தட்ஸ் இட். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ காட்ஸ்வாலில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு மாடர்ன் வில்லேஜ்னு காட்ஸ்வால்லேயே வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான வந்து பிளேஸு. இப்போ தான் நாங்கள் வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கண்ட்ரி சைட். ஸோ இப்போ தான் வந்து உள்ளே என்ட்ராயிருக்கோம். இங்கே வந்து ஹோல் வில்லேஜே வந்து மினியேச்சர் வெர்ஷனில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கும் தெரியல, இனி தான் வந்து போய் பார்க்கணும். My first location is Burton on Water. இது வந்து பாப்புலரான ஒரு லொக்கேஷன் காட்ஸ்வாலில். இந்த ஹோல் வில்லேஜே வந்துட்டு வாட்டரில் ஸ்டோன் பிரிட்ஜ் வந்துட்டு ரிவர் மேலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வியூஸ், அங்கே இருக்க ஹவுஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஓல்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே போகிறது மெயின் ரீசன் வந்துட்டு அந்த பர்டன் ஆன் வாட்டர். அந்த நாங்கள் வந்து மாடல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் பிளேஸ் இருக்குது, விச் இஸ் அந்த ஹோல் பர்டன் ஆன் வாட்டரை வந்துட்டு குட்டி மினியேச்சர் வெர்ஷனாக வந்துட்டு அந்த ஹோல் வில்லேஜே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவங்க ஒரு மேப் கொடுத்தாங்க. ஸோ அந்த மேப்பில் வந்துட்டு எப்படி போகணும், என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐகானிக் பிளேசஸ் அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருந்தது வந்து ஹோல் குட்டி குட்டி ஷாப்ஸாக வந்து மினியேச்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவுசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் எல்லாமே வந்து மினியேஷன் வெர்ஷனில் இருந்துச்சு. And then they also got the upside down periscope. இதில் வந்து பார்க்கும்போது அந்த ஹோல் வில்லேஜ் அந்த மினியேச்சர் வில்லேஜே வந்து ப்ராப்பராக ஒரு வில்லேஜ் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூக்காக வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இருக்க டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த குட்டி ஹவுசஸில் இருக்க விண்டோஸ் கூட அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் வில்லேஜ்லேயே வந்துட்டு மாடல் வில்லேஜ் மேக்கர் மினியேச்சர் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பேசிக்கலி இந்த மினியேச்சர் வில்லேஜவே இன்னும் மினியேச்சராக ஒரு பாக்ஸில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு அங்கேயே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கொஞ்சம் ஸ்டஃப் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துருக்கிறது வந்து ஸ்டோ ஆன் த வேர்ல்ட். இப்போ தான் வந்து இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது நாங்கள் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த ஸ்டோ ஆன் த வேர்ல்டில் வந்துட்டு எந்த எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ தான் வந்து பிளேசஸ் வந்து சர்ச் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து போயிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு இங்கே ஏதோ வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் ஷாப், மோஸ்ட்லி ஆன்டிக் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் வந்து நிறையா இருக்குது.
ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பில் என்ட்ரு ஆனோம். அங்கே நிறைய சேல் இருந்துச்சு. அந்த இந்த அவங்க வந்து ஹேண்ட்மேட் லைக் அந்த வில்லேஜில் மேக் பண்ண ஹேண்ட்மேட் லைக் சோப்ஸ், ஹேண்ட் லோஷன்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே காட்ஸ்வொல்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட்ஸ், லிமிடெட் எடிஷன் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாப்புலராக இருக்க ஒரு சர்ச் இருந்துச்சு. ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு லைக் இது ஒரு பாப்புலர் லைக் இந்த ஊரில் வந்து லைக் மார்க்கெட் ஏரியாஸ் நிறையா இருக்குது. லைக் நிறையா லைக் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறையா ஹேண்ட்மேட் திங்ஸ் அந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாக்லேட் வாங்கினோம். இங்கே வந்து சாக்லேட் பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு பொக்கே ஷாப்புக்கு போனோம். அந்த பொக்கே ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப் போனோம். அங்கே ஷாப் பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ஷெல்ட்னம் வந்து அங்கே கொஞ்சம் சிட்டி சென்டரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் ட்ரிப்பில் என்னென்ன ஸ்டஃப் வாங்கியிருப்பேன், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஒரு ஹாலாக காட்டியிருப்பேன். We came to the final part of the video. ஸோ நான் இப்போ போன எல்லா பிளேஸ்லேருந்தும் நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், போஸ்ட் கார்டு அந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து கலெக்ட் பண்ணேன். இது வந்து லைக் சைக்கிளில் வந்து இல்லை ஃபுல்லாக ஆக்ஸ்ஃபோர்டோட மெயின் பிளேசஸை வந்து இது கவர் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் தான் யூஸ் பண்ணாங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருந்துச்சு, பட் எவ்ரிபடி லைக் எல்லாருமே வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பாத்லேருந்து இது வந்து அதோட கெத்தீட்ரல் நினைக்கிறேன். இது வந்து பாத் ஆபே அந்த பிளேஸோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அண்ட் தென் நாங்கள் வந்து அந்த வாட்டர் பிளேஸ் பர்டன் ஆன் வாட்டர் போகும்போது அங்கே வந்துட்டு நிறைய ஷீப்ஸ் லைக் காட்ஸ்வொல்ட் ஃபுல்லாகவே வந்து நிறையா லைக் கண்ட்ரி சைட்னால நிறையா ஷீப்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ஏரியா அதுதான் இருந்துச்சு. ஸோ அதை இது பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இல்லை நிறையா வந்துட்டு கோட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அண்ட் தென் ஐ லைக் டு கலெக்ட் போஸ்ட் கார்ட்ஸ். ஸோ போஸ்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 2 பிளேசஸில் தான் வந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிறது. இதுதான் வந்து இந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஹாரி பாட்டர் அந்த டின்னர் சீன்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஸோ க்யூட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு காட்ஸ்வொல்டில் வந்து அந்த ஹோல் வில்லேஜ் அந்த எல்லா வில்லேஜையும் வந்துட்டு ஒரு ட்ராயிங் தீமில் வந்து இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் வந்து போன ஸ்டோ அந்த வேர்ல்டில் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஒரு ஷாப் பார்த்தோம். அந்த ஷாப்புக்குள்ளே போய் லைக் அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் வந்து இந்த போஸ்ட் கார்டு வந்து கொடுத்தாங்க. திஸ் இஸ் ஸோ க்யூட். அண்ட் தென் இதுதான் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்ஸ்வொல்ட்லேயே வந்துட்டு ஒரு சாக்லேட் பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து போனோம். இது வந்து காட்ஸ்வொல்ட் சாக்லேட் கம்பெனின்னு ஏதோ ஒன்று. அங்கே வந்து நிறையா லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் இப்போ வேலண்டைன்ஸ் டே வரனால அந்த தீம் பேஸ்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் லைக் இந்த ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கினேன், ஒரு மில்க் சாக்லேட் பார். ஸோ அந்த மில்க் சாக்லேட் பார்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மினி ஒரு பி தீம் இது வந்து 75p எவ்வளவோ சொன்னாங்க. இதுவும் வந்து அதே தான் மில்க் சாக்லேட் லைக் மில்க் சாக்லேட்டை வந்துட்டு சும்மா ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் இது வாங்கினேன். லாஸ்ட்டாக நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஒன்று வாங்கினேன். இது வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்துட்டு மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அங்கே வந்துட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த கிறிஸ்டல் நேம் வந்து அமெத்திஸ் கிறிஸ்டல்.
இது ஒரு பர்பிள் ஷேடில் இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி கென் போகும்போது அங்கே ஒரு கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். So this is the last one. This is all I got from the trip. If you like the video, please like, share and subscribe. And then in the future videos la vandittu enna mari irukonu solli like video suggest pannunga. Bye.